நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 பேர் தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அதுல ஒண்ணு அல் அரபுல் ஃபாயிதா என்பதாக சொல்வார்கள். இவங்க பண்டை கால அரபியர்கள் என்பதாக சொல்கின்றார்கள். 2 அல் அரபுல் ஆஃபா, இவங்க கஹத்தான் என்று சொல்லக்கூடிய வம்ச அரபிகள் என்பதாக சொல்லுவாங்க. 3வது அல் அரபுல் முஸ்தபா, இதுதான் ஹஜ்ரத்னா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வம்சம் என்பதாக சொல்றாங்க. இது இந்த 3 வம்ச பெயர்கள் சொல்லப்படுது. 1 அல் அரபுல் ஃபாயிதா, 2 அல் அரபுல் ஆஃபா, 3 அல் அரபுல் முஸ்தபா. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வம்சத்துல வந்தாங்க அப்படின்னு சொன்னா அல் அரபுல் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வம்சத்துல தான், அவர்களுடைய வழிமுறைகளை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இதுல இந்த அல் அரபுல் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய இந்த வம்சத்தினுடைய பேர்